දිගින් දිගටම අපි அரசாங்கத்தின் மின்சார கட்டண அதிகரிப்பை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிராகரித்துள்ளது என்றும் அது மக்களுக்கான ஒரு வெற்றி என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்திற்கு வெளியிட்டுள்ள காணொலியினூடாக அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், நாம் பல தடவைகள் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரின் அரசாங்கத்திற்கு சொன்ன காரணம்தான் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று. நாம் நடத்திய போராட்டம் வெற்றியளித்துள்ளது. பாராளுமன்றத்திலும் சரி, அதற்கு வெளியிலும் சரி, நாம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளோம். மின்பாவனையாளர்களின் உரிமைகளை பாதுகாத்துள்ளோம். அதற்கான வெற்றி கிடைத்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்கட்டண அதிகரிப்பை நிறுத்தியுள்ளது. அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். மின்கட்டணம் 33% குறைக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்தது. அதனையும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கவனத்தில் கொண்டு மக்களுக்கு அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். திசை காட்டிய அரசாங்கம் அண்மையில் முன்மொழிந்த மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கவில்லை. அதேபோல அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிக்கையாக முன்வைத்துள்ளோம். இந்த அரசாங்கம் மக்களுடன் செய்து கொண்ட சமூக உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும். 9,000 ரூபாய் மின்கட்டணத்தை 6,000 ரூபாயாக குறைப்பதாக சொன்னது. 3,000 ரூபாவாக இருக்கும் மின்கட்டணத்தை 2,000 ரூபாவாக குறைப்பதாக சொன்னது. அதனை செய்ய வேண்டும். நாம் அரசுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம். மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பிற்கு எந்த ஒரு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டாம். நாம் மக்களின் உரிமைகளுக்காக முன்னிற்போம். அரசாங்கம் 70 லட்சம் மின்பாவனையாளர்களின் உரிமைகளின் மீற நினைக்கிறது. அரசாங்கத்தின் சில செயற்பாடுகள் நுகர்வோருக்கும் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் சக்திக்கும் மிகவும் தண்டனையாக அமைவது போல தெரிகிறது. இதனால் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். උල්ලංඝනය කරන්නට අපි ඊට තබන්නේ නැහැ. අපි කරපු අරගලයද සාර්ථක වෙලා තිබෙනවා. පාර්ලිමේන්තුව තුලතින් පිටතත් මහපාරේ උද්ඝෝෂණ හරහා අපි විදුලි පාරිභෝගිකයන්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කිරීමේ ගමනට නායකත්වය ලබා දුන්නා. මහජන උපයෝගීතා කොමිසමට ඒට සවන් දෙන්නට සිදු වෙලා තිබෙනවා. රජයට ප්‍රකාශ කරනවා තව දුරටත් විදුලි බිල වැඩි කරන්නට උත්සාහ දරන්න එපා. මැතිවරණ කිහිපයකදී පොරොන්දු 33% විදුලි බිල අඩු කරන්නට ඔබ කටයුතු කරන්න. ඒ කරනතේ අපි අපේ ජනතාවාදී ජනහිතකාමී ව්‍යාපාරයේ மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.